கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, இறைவனுடைய இரக்கத்தாலும் அன்னையின் பரிந்துரையாலும் தவக்காலம் 5ஆம் ஞாயிறில் நாம் காலடி எடுத்து வைத்து இறை வார்த்தைகளை கேட்டு இறைவனோடு ஐக்கியப்பட்டு உறவுகளை பலப்படுத்துவதற்கு உயிர் பெறும் உறவுகளோடு வாழ வழி செய்த இறைவனுக்கு நன்றி சொல்லி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உயிர் பெறும் உறவுகள் என்று ஒரு சிறிய தலைப்பையும் கொடுத்திருக்கிறேன். அது எந்த அளவிற்கு உண்மை என்பதை இந்த மறையுரையிலே நாம் காண்போம். 4 பிரிவுகளாக இந்த நற்செய்தியையும் மறையுரையும் அமைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 1, நற்செய்தியின் பின்னணி. 2, உயிர்த்தெழுந்த உலர்ந்த எலும்புகள், முதல் வாசகம். 3வது பகுதி உயிர்த்தெழுந்த லாசர், நற்செய்தி. 4வது இந்த இறைவார்த்தைகள் நமக்கு சொல்லும் பாடம் என்ன. 1, நற்செய்தியின் பின்னணி. சென்ற வாரம் மெசியாவின் காலம், அருளின் காலம் வந்திருக்கிறது என்று பிறவி குருடர் ஒருவரை குணப்படுத்தியதிலே நாம் பார்த்தோம். இந்த வாரம் தனது சீடர்களுக்கும் யூதர்களுக்கும் இயேசு லாசரை உயிர்ப்பித்ததன் மூலம் தனது இறப்பையும் உயிர்ப்பையுமே மையப்படுத்தி ஒரு செய்தியை தருவதை காணுகிறோம். சற்று விரிவாக பார்ப்போம். யோவான் எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் 11 மற்றும் 17 தன்னுடைய சீடர்களை எவ்வாறு தனது உயிர்ப்பிற்காகவும் மரணம், பாடுகள், உயிர்ப்பிற்காக தயாரிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் 10:11. நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். சரியா? அடுத்தது 17 வசனம். ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். 18, என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். ஆக தன்னுடைய சீடர்களிடம் இலைமறைக்காயாய் தனக்கு என்ன நேரப்போகிறது, எப்படி சாகப் போகிறோம், எப்படி இறக்கப் போகிறோம், எப்படி மீண்டும் உயிர் பெறப் போகிறோம் என்பதை சிறிது சிறிதாக படிப்படியாக அவர்களுக்கு சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம். ஏனெனில் என் உயிரை கொடுத்து நான் மீண்டும் பெறுவேன் என்று சொன்னது தன்னுடைய மரணத்தையும் உயிர்ப்பையும் பற்றி. இன்றைய நற்செய்தியிலும் தனது சீடர்களிடம் நம் நண்பன் லாசர் தூங்குகிறான், நான் சென்று அவனை எழுப்பப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இறந்திருப்பான் என்று அப்பொழுது அவருக்கு தெரியாது. ஆனால் அவனை தூங்குகிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்று அவருடைய சாவை குறிப்பிட்டே இவ்வாறு கூறினார் என்று யோவான் பதிவு செய்கிறார். ஆகவே அவர் தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒன்று, யாரும் நம்ப முடியாத ஒன்று, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இந்த உயிர்ப்பு. ஆகவே இந்த உயிர்ப்பை படிப்படியாக அவர் கொடுப்பதாகவும் அவராகவே கொடுப்பதாகவும் மீண்டும் அதை தன்வசம் வைத்து கொள்வதற்கான ஆற்றல் அவரிடம் இருப்பதாகவும் அவர் கூறுகிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது? இதற்குத்தான் முதல் வாசகம் நமக்கு மிகவும் உதவியாக வருவதை பார்க்கிறோம். 2வது கட்டத்திற்கு செல்லுகிறோம். முதல் வாசகம் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுதல். இந்த நிகழ்வு உலர்ந்த எலும்புகள் நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். முதல் வாசகத்தில் இந்த நமக்கு கடைசி பகுதி மட்டும்தான் படித்தோம். ஆனால் முதல் பகுதியில் எசேக்கியேல் இறைவாக்கினரிடம் ஆண்டவர் கேட்கிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டபொழுது அவன் இறைவனை சோதிக்காமல் உனக்குத்தான் தெரியுமே என்று அவரிடமே அந்த பந்தை திருப்பி விடுகிறார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆம், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும். இந்த நிகழ்விலிருந்து அவர் 3 கருத்துக்களை, 3 தெளிவான சிந்தனைகளை நமக்கு தருகிறார். 1, வல்லமையான இறைவன் மீண்டும் நமக்கு உயிர் தர முடியும், இறைவனோடு கொண்டுள்ள உறவு. 2வது, மனிதர்கள் உயிர் பெறும் ஒரு புது வாழ்வு. இறந்தவர்கள் மீண்டும் வருகின்ற பொழுது ஒரு புது வாழ்வு, மனித வாழ்விலே ஒரு புது வாழ்வுக்குள் வருவார்கள். 3வது,
வாழ்வில் ஒரு புதிய சிந்தனை, வாழ்வில் ஒரு புதிய பரிமாற்றம், முடியும் என்ற ஒன்று. இதுவரை உலகம் இறந்தவர்கள் உயிர்த்ததில்லை, வந்தவர்கள் யாரும் அப்படி நமக்கு வரலாறு இல்லை என்பதை இது மாற்றி தருகிறது. ஒரு புதிய பரிமாணம், இறைவனுடைய அருளால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு வாழ்வதற்கு ஒரு புது உறவை நமக்கு தருகிறது. ஆகவே இந்த எசேக்கியேல் எழுதிய இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, விவிலிய பேராசிரியர்கள் திஸ் இஸ் த செகண்ட் கிரியேஷன் ஆஃப் மேன் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் நீங்கள் அது படித்தால் தெரியும், நரம்புகள், எலும்புகள், சதை எல்லாம் எப்படி முதலிலே செய்தாரோ ஆதாமுக்கு, அதே போன்று இங்கும் செய்வதை பார்க்கிறார். அங்கு ஆதாமுக்கு இருந்ததை விட இங்கு இன்னும் சற்று அதிகமான சலுகைகள், ஆசீர்வாதங்களை தந்து புது வாழ்விற்குள் அழைத்து செல்வதாக, உயிர் பெறும் புது உறவுகள் என்பதை இறைவன் சுட்டி காட்டுகிறார். முடியும், இது இறைவனால் மட்டுமே ஆகக்கூடிய ஒன்று என்பதை அவர் சொல்லுகிறார். ஆக முதல் வாசகம் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும் உறவுகளை குறிக்கிறது. மீண்டும் ஒரு புது வாழ்வு, உறவு உண்டு என்பதை நமக்கு குறிக்கிறது. இந்த பின்னணியில் நாம் இந்த நற்செய்தியை பிரித்து படித்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த உயிர் பெறும் உறவுகளை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த முதல் வாசகம் நமக்கு உதவி செய்கிறது. நற்செய்தியின் ஒளியில் 3வது பகுதிக்கு வருகிறோம். இயேசு 4 நாட்கள் கழித்து தான் கல்லறைக்கு, அந்த ஊருக்கு பெத்தானியாவுக்கு சென்றதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணீரோடு அவர் அழுகிறார். கூடியிருந்தவர்கள், இறந்தவரை இவர் ஏன் மீண்டும் கொண்டு வர முடியாதா, பல புதுமைகளை செய்தாரே, இவன் சாகாமல் செய்திருக்க முடியாதா என்று அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். இவ்வாறு அங்கிருந்து சூழ்ந்திருந்தவர்களுடைய நிலையை பார்க்கின்ற பொழுது, இது சாவு, இவராலும் ஒன்றும் செய்ய முடியாது, இவருக்கு அந்த சக்தி ஆற்றல் இருக்கிறதா என்ற ஒரு ஐயப்பாடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சிறிய சந்தேகம் அங்கு இருந்தவர்களிடம் இருக்கிறது. ஆனால் இயேசு இந்த நிகழ்வில் படிப்படியாக, தெளிவாக, நிறுத்தி, நிதானமாக உயிர்ப்பை பற்றி சொல்லுகிறார். லாசரின் உயிர்ப்பை முன்னிறுத்தி தன்னுடைய வாழ்வில் என்ன நடக்கப் போகிறது என்பதை இலைமறைக்காயாய் சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இறைவன் லாசனுடைய கல்லறையிலே சென்றார். அங்கு அவனுக்கு புது வாழ்வு தந்தார் என்று பார்க்கிறோம். எப்படி? வசனம் 25 நாம் இவ்வாறு பார்க்கிறோம். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார், உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்று சொல்லுகிறார். இதுதான் சூத்திரம். இதுதான் புதிய வாழ்வுக்கு, புதிய உறவுக்கு வழி சொல்லுகின்ற ஒரு காரணி. இதை மரியா மற்றும் அவரோடு இருந்த உறவினர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். நீரே மெசியா, நீரே வரவிருக்கின்றவர், நீரே மானிட மகன் என்று நம்புகிறோம் என்று அவர்கள் நம்பினார்கள். ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள். மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்களும் நானும் சீடர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நிதானமாக கல்லறைக்கு சென்றார். அங்கே செல்வதற்கு முன் மீண்டும் மரியாவிடம் சொல்லுகிறார், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என்று மீண்டும் அனைவரையும் இந்த உயிர்ப்பிற்கும், உயிர்ப்பு இறைவனால் முடியும் என்பதை வலியுறுத்தி சொல்லுகின்ற ஒரு இடத்தை நாம் பார்க்கிறோம். கல்லறைக்கு சென்றார், கண் கலங்கி அழுதார். ஏனென்றால் நண்பன், உறவிலே இருந்தவர் இறந்து போனார், மீண்டும் வருவாரா என்பது மற்றவர்களுக்கு ஒரு புதிராக இருந்தது. ஆனால் இயேசுவுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது ஒரு வேளை தெரிந்திருக்கும். ஆகவே அவர் கல்லறைக்கு சென்றார். கல்லறையின் முன் நின்று, லாசரே வெளியே வா என்று உரக்க கூவினார் என்று படித்தோம். லாசர் இப்பொழுது புதிய மனிதனாக, புதிய உறவின் தொடக்கமாக, புதிய எதிர்நோக்கின் அச்சாரமாக, இறைவனால் முடியும் என்ற அந்த ஆற்றலை மையப்படுத்த வெளியே வருகிறார். பார்த்தவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்பது நமக்கு பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். இவர் வல்லவர் என்று நம்பியிருப்பார்கள். இவர் இறைமகன் என்று ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆகவே அருமையான ஒரு சூழலை ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார்.
தனது உயிர்ப்புக்கு அடித்தளமிடுகிறார். இது அடித்தளமாக மாறுகிறது. அவரை நம்பும் எவரும் வாழ்வு பெறுவர். அவர் மீண்டும் அதே வாழ்வு பெறுவர் என்று சொல்லவில்லை. ஆகவே தான் நான் அந்த தலைப்பிலே உயிர் பெறும் உறவுகள் என்று போட்டிருக்கிறேன். ஆகவே ஒரு புதிய உறவுக்குள் நாம் செல்லுகிறோம். இதைத்தான் திருச்சபையிலே வாழ்ந்தவர்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள். தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே புனித பவுலடியார் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார். ஆண்டவருடைய வருகையின் பொழுது நாம் எப்படி இருப்போம் என்பதை, இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாம் நம்புகிறோம். அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். ஆகவே அவர் உயிர்ப்போம், நம்மை அழைத்து கொள்வார், நம்மோடு அவர் சேர்ந்து இருப்பார். இறந்து விட்டோம், மண்ணோடு மண்ணாகி விட்டோம் என்பது உண்மையாக இருந்தாலும் நாம் அவரோடு வேறு விதத்திலே வாழுகிறோம் என்பதுதான் உண்மை. வாழப் போகிறோம் என்பதைத்தான் நாம் நம்ப வேண்டும். இறப்பு எப்படி உண்மையானதோ அதே போன்று உயிர்ப்பும் உண்டு என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு தன்னுடைய வழியாக, எலாசர் வழியாக நமக்கு சொல்லித் தருகிறார். ஆகவே கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் பார்க்கலாம். இந்த உயிர்ப்பை பற்றி ஏராளமாக அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே உயிர்ப்பை பற்றி, உயிர்ப்பு ஆண்டவரது செயல், அவர் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற, உயிர்ப்பிக்கலாம், புதிய உறவுக்குள் நம்மை அழைத்து செல்லலாம் என்பதை நாம் பார்க்கிறோம். 4வது பகுதிக்கு வருகிறோம். இது தருகின்ற பாடம் என்ன? லாசரை உயிர்ப்பித்ததன் வழியாக இறைவனுடைய அருட்செயலை பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் கண்டிப்பாக தன்னுடைய மகனையும் உயிர்ப்பிப்பார் என்ற ஒரு அடித்தளத்தை சீடர்களுக்கும் நமக்கும் அவர் அறுதியிட்டு உறுதியாக கூறிவிட்டார். ஆகவே யாரும் அவரை பற்றி உயிர்ப்பிலே தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம் என்பதைத்தான் இவர் அடித்தளமாக செய்துவிட்டார். இப்பொழுது இது ஒரு பாடம், அது விசுவாச சத்தியமாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த உயிர்ப்பு, இந்த இறப்பு நமக்கு என்ன சொல்லுகிறது? அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவை. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த இறப்பும் உயிர்ப்பையும் புனித லூக்கா இன்னும் அழகாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடைபெறுவதை கூறுவதை நான் கூறுகிறேன். லூக்கா எழுதிய நற்செய்தி 15வது அதிகாரம் 32வது வசனம், ஊதாரி மைந்தனுடைய கதையினுடைய இறுதி பகுதி. அப்போது மூத்த மகன் தந்தையிடம் மிகவும் கோபப்படுகிறான். அந்த நேரத்தில், இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். தந்தை மூத்த மகனிடம் பேசுகிறார். இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும், ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான். அதே வார்த்தை, லாசர் இறந்து விட்டான் என்றுதான் அந்த சகோதரிகள் இயேசுவிடம் சொன்னார்கள். இங்கும் உன்னுடைய ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான். இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். இதுதான் நம்முடைய உறவுகளின் புதிய அத்தியாயம். இங்குதான் நாம் நம்மையே அலசி பார்க்க வேண்டிய நேரம். நாம் இறந்து போகிறோம். பிடிவாதத்தால், ஈகோவால், பணம், வரதட்சணை கொடுமைகள், ஜாதியம், இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம். இவைகளிலே நாம் இறந்து போகிறோம். இவைகள் நம்மை சாகடிக்கின்றன. இவைகளிலிருந்து வெளிவர வேண்டும் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த உயிர்ப்பு நிச்சயம் உண்டு, அதை பற்றி எல்லளவும் நமக்கு சந்தேகம் வேண்டாம். இறந்த பிற்பாடு ஆண்டவர் வல்லமையால் நாம் மீண்டும் எழுப்பப்படுவோம் என்பது உண்மை. ஆனால் அதற்கு முன்பாக எத்தனை முறை நாம் சாகுறோம் என்று பாருங்கள். எத்தனை முறை பிறரை சாகடிக்கிறோம் என்று பாருங்கள். எத்தனை முறை மன்னிக்க முடியாது என்று அவர்களுக்கு இறப்பை தருகிறோம் என்று எண்ணி பாருங்கள். எத்தனை முறை உறவிலே நாம் காணாமல் போயிருந்தோம் என்று யோசித்து பாருங்கள். இந்த சிந்தனையைத்தான் இறைவன் நமக்கு தருகிறார். அவர் அங்கிருந்து வெளிவந்தது ஒரு புதிய மனிதனாக வெளிவந்தார் என்பது உண்மை. உறவுகளிலே ஒரு புதிய பரிமாணத்தை நமக்கு தருகிறார் என்பது உண்மை. இறைவனோடும் மனிதர்களோடும் மற்றவர்களோடும் ஒரு புதிய பரிமாணத்தை, தன்னம்பிக்கையை நமக்கு தருகிறார் என்பது உண்மை. உலர்ந்த எலும்புக்கூடுகள் அதைத்தான் நமக்கு சொல்லுகின்றன. உலர்ந்த அந்த எலும்புகள் உயிர் பெற்றது சொல்லுகின்ற பாடம், ஒரு புதிய உறவுக்குள் நாம் செல்ல வேண்டும், செல்ல முடியும். அது இறைவனால் மட்டுமே முடியும் என்பதை சொல்லுகிறது. ஆகவே அந்த இறைவனை நம்பி நம்மால் நம் உறவுகளை புதுப்பிக்க முடிகிறதா, உறவுகள் உயிர் பெறுகிறதா என்று நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
வேண்டாம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒருவரை சாகடிக்கிறோம். மன்னிக்க முடியாது என்று சொல்லுகின்ற பொழுது அவருக்கு கல்லறை கட்டுகிறோம். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நாம் வாழ வைக்க வேண்டும், பிறரை வாழ வைக்க வேண்டும் என்பதில் தான் நாம் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறான். ஈகோ என்பதை தூக்கி எறிந்துவிட்டு ஐ லவ் யூ என்று சொல்லி பாருங்களேன். எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும், எவ்வளவு அழகாக இருக்கும், எவ்வளவு ரம்மியமாக இருக்கும். தெரிந்துதானே திருமணம் செய்தோம், தெரிந்துதானே ஒருவரை ஏற்றுக்கொண்டோம். இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்வின் எல்லா சூழலிலும் சேர்ந்து வாழ்வோம் என்று தானே சொன்னோம். எப்பொழுதாவது குரு இது இன்பமான வாழ்வை, ஆகவே இந்த இன்பமான வாழ்வில் நீங்கள் சேர்ந்திருங்கள் என்று சொன்னாரா? இல்லையே, திருமணத்தில் என்று தான் சொன்னார். ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். ஒருவரை புரிந்து கொள்வதற்கு முதல் 3 மாதங்கள் அல்லது 5 மாதங்கள், 1 வருடம் கூட தேவைப்படலாம், இன்னும் தேவைப்படலாம். ஆனால் புரிந்து கொண்டால் வாழ்வு எவ்வளவு இனிமையானது என்று பாருங்கள். இல்லை என்றால் இறந்து போகிறோம், பலரை சாகடிக்கிறோம் என்பதுதான் உண்மை. எந்த கோட்பாட்டிற்குள்ளும் வந்து நாம் எதிர்மறையாக சிந்தனை செய்து ஒருவரை வீழ்த்துகின்ற பொழுது கல்லறையில் அடக்கம் செய்கிறோம். நம் வாழ்வு இனிக்க வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். உயிர் பிரிகின்ற நேரத்தை விட உறவு பிரிகின்ற நேரம் மிகவும் கொடுமையானது. மீண்டும் சொல்லுகிறேன், அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். உயிர் பிரியும் நேரத்தை விட உறவுகள் பிரியும் நேரம் மிக கொடுமையானது. இந்த உறவைத்தான் ஆண்டவர் பலப்படுத்த இன்று நம்மை அழைக்கிறார். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும். உயிர்த்தலை பற்றி எல்லளவும் சந்தேகம் இல்லாவிட்டாலும் வாழுகின்ற இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் உறவுகளை புதுப்பித்து வாழக்கூடிய ஒரு அருமையான வாழ்வாக இருக்கட்டும். உயிர் பிரியும் நேரத்தை விட உறவுகள் பிரியும் நேரம் மிக கொடுமையானது என்பதை அறிந்து மகிழ்ந்து வாழ வாழ்ந்து காட்டிய அன்னையிடம் நாம் ஜெபிப்போம். கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம், ஒரே ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். மீண்டும் ஒரு முறை இந்த வாழ்வு கிடைக்கப் போவதில்லை. ஆகவே அருமையான வாழ்வு, ரம்மியமான வாழ்வு, ஒற்றுமை மிகுந்த வாழ்வு, ஐ லவ் யூ என்று சொல்லிக்கொண்டு வாழ வேண்டிய ஒரு வாழ்வு. அந்த வாழ்வு நமக்கு நிலையானதாக, நிரந்தரமானதாக, உயிர் தருகின்ற உறவுகள் உயிர் பெறுகின்ற வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் உயிர் பிரியும் நேரத்தை விட உறவுகள் பிரியும் நேரம் மிக கொடுமையானது என்பதை அறிந்து மகிழ்ந்து வாழ கரம் பிடித்து வழிநடத்த இந்த தவக்காலத்தில் நம்மையே நாம் அலசி பார்க்க ஆண்டவர் அருள் புரிவார். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமேன்.